ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிமன்ஸ் ஆஃப் ஷேடோ ரிலமில் சீசன் 1 எபிசோட் 1 பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போத் அனிம்ஸ் அண்ட் கேம் பிளே வீடியோஸ் பார்ப்போம். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் மற்றவங்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் ஆகும். அதே போல் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கைஸ், வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம யூரு, நம்ம ஹானா அண்ட் டேரா 4 பேருமே ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ அப்போ தான் வில்லன்ஸ் கிட்ட வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோடனே இந்த பெரிய பெரிய பில்டிங்குள்ளே கேஸ்டில், அதாவது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூரு இதெல்லாம் கேஸ்டில்னு தான் சொல்லிட்டு இருக்கான். இதுக்குள்ளே இருக்க வீடெல்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யூரு அப்புறம் நம்ம அவனோட டீமன்ஸான லெஃப்ட் அண்ட் ரைட்டும் 2 பேருமே அசந்து போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே போட்டிருக்க மேட் வந்து ரொம்ப லக்ஸரிஸான மேட் போல். அதை பார்த்தோன்னே வா, இவ்வளோ லக்ஸரிஸான மேட் நான் இப்போ தான் பார்க்குறேன், கண்டிப்பாக நான் இங்கே தான் படுத்து தூங்க போகிறான்னு கேட்டுட்டு இருக்கப்பவே ஒரு நாய்க்குட்டியும் ஒரு பூனைக்குட்டியும் வந்து அவன் மூஞ்சிலே அடிச்சிருது. அப்புறமேட்டு தான் நம்ம ஹானா சொல்கிறா, அது ரெண்டுமே அவளோட டீமன்ஸ் ஆனாமா. ஒருத்தன் பேர் கொட்டட்ஸு, இன்னொரு பேர் ஜீரோ அப்படின்னு சொல்கிறா. அதாவது நாய் பேர் கொட்டட்ஸு, பூனை பேர் ஜீரோன்னு சொல்கிறா. அந்த டீமன்ஸை மீட் பண்ண உடனே நம்மளோட யூரோட டீமன்ஸான லெஃப்ட் அண்ட் ரைட்டுமே அவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் அங்கே எப்படி லைக் நம்ம ஜப்பானில் எப்படி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிப்பாங்களோ அதே மாதிரி தலை குனிஞ்சு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணிக்கிறாங்க அந்த புது டீமன்ஸ் கூட. அப்படி சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம டேரா உள்ளே வரோம். நம்ம டேராவை பார்த்து, நான் இது நாய் பூனைன்னு தான் நினச்சேன், இவங்க என்ன டீமன்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 டீமன்ஸ்க்கு கோவம் வந்துடுது. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக நம்ம யூரோவை அடிச்சிருது. அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் சொல்கிறாங்க 2 பேருமே, அவங்க 2 பேரும் டீமன்ஸ், அவங்க தான் நம்மளை பார்த்துக்க போகிறாங்க, நீ அவங்களுக்கு ப்ராப்பரான வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறமேட்டு தான் நம்ம ஹானா சொல்கிறா, இது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் அட் த ஃப்ரண்ட் டோர் அண்ட் வூல்ஃப் அட் த டார்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அப்புறமா நம்ம ஹானாசான் சொல்கிறா, வில்லன்ஸ்க்கு வந்து நம்ம டேராசானோட நேம் வந்து தெரியும், அதனால் நம்ம 4 பேருமே நம்மளோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கணும், அப்போ தான் நம்மளால் கரெக்டாக வில்லன்ஸ்கிட்டேருந்து தலைமறைமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூரு ஷாக்காயிடுறான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் ஃபேமிலி நேம் இருக்குது, என்ன உங்களுக்குலாம் ஃபேமிலி நேம் இருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம ஹானா, இங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஃபேமிலி நேம் இருக்குண்டா அப்படின்னு சொல்ல நம்ம டேரா உடனே நம்ம ஹானா கிட்ட ஒரு பெரிய மவுண்டனே இருக்குது அவளுக்கு, அந்த மவுண்டன் வந்து அவளோடது தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீ யூரு, என்னது மவுண்டனே இருக்கா, அப்போ நாங்கள் வேட்டையாட போகலாமா அப்படின்னு கேட்க, நீ வேட்டையாட போகலாம், ஆனால் அதுக்கு உனக்கு ஹண்டர் லைசன்ஸ் வேணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு குதிரை வண்டி இருந்ததில் அந்த குதிரை வண்டி ஓட்டுறதுக்கு உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு காமிக்கிறாங்க நம்ம யூரோவோட தங்கச்சியான ஆசா, அவள் வந்து அவளோட பவர் வச்சு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பில் வச்சு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணுறான், அந்த ஆப்பில் வந்து ஸ்க்ராட்ச் ஆயிடுது. அப்புறமேட்டு அவளோட ஃபுல் பவரை வச்சு கண்ட்ரோல் பண்ணி பிளாஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறான், பட் பிளாஸ்ட் ஆக முடியல. அப்புறமா நம்ம ஆசா சேனோட மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. இந்த கிளானுக்கு கீழே தான் இப்போதைக்கு நம்ம ஆசா சேன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ என்ன ஆசா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல, பட் இருந்தாலும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆசை சொல்ல, இன்னொரு சைடு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் உடஞ்சிருக்கல, நம்ம ஆசா சேன் உடச்ச பில்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இன்னொருத்தங்கிட்ட சொல்லி அவனோட டிமாண்ட்ஸ் வச்சு கிளியர் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே என்ன வேலையை வந்தீங்க அப்படின்னு கேட்க அவன் வந்து சொல்கிறான், நான் காபி சேனை பார்க்க வந்தோம், அவளுக்கு தான் அடிபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போன எபிசோடில் நம்ம யூரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட போவை வச்சு நம்ம காபி அட்டாக் பண்ணிடுவான், காலில் கொஞ்சம் அடிபட்டுரும். ஸோ அதனால் இவளை பார்க்க வந்திருப்பாங்க. அந்த அவளோட டீமன்ஸை பார்த்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. யார் நல்லவங்கன்னே தெரியல, 2 பேருமே நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க. பட் நம்ம யூரோவோட வில்லேஜ்குள்ளே பூந்து துவம்சம் பண்ணி வில்லேஜ் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேரை வேற கொண்டுட்டாங்க. ஸோ இது வரைக்கும் யார் நல்லவங்கன்னு தெரியல, பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. அப்புறமா அங்கே வந்து மாஸ்டர் சொல்கிறான், சரி உன்னோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே, சரி அவனோட ஃபோட்டோ ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்க காபிச்சான் உடனே, ஐயோ ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லி அப்புறம் உடனே வரைஞ்சி காமிக்கிறான் மாஸ்டர், இதோ இப்படி தான் இருப்பான் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி அவள் வரைஞ்சி காமிக்க, இன்னொரு சைடு நம்ம காபியை வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி காமிக்கிறா, ரொம்ப மோசமாக, இல்லை அவன் இப்படி தான் இருப்பான் பாருங்க அப்படின்னு சொல்லி அவள் ஒரு சைடு வரைஞ்சி காமிக்கிறா. இன்னொரு சைடு நம்ம கேபியோட அந்த டீமன், அது இந்த சின்ன டீமன் இருக்கல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி காமிக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம டடேரா சாக்காயிடுறோம், இப்போ என்ன ஒரு ஆர்ட் ஸ்கில்ரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கவலைப்படாதீங்க, நான் இனிமேல் ஸ்டார்ட் லுக்கிங், அதாவது நான் இனிமேல் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டடேரா சொல்கிறான். இந்த கண்ணாடி போட்டிருக்கால இவன் தான் டடேரா. ஸோ அவங்க கொடுத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றான். அப்புறமா நம்ம ஆசா வேகமாக ஓடி வந்து இன்னொரு டிராயிங் கொடுக்குறா, அதில் லெஃப்ட் அண்ட் ரைட்டோட, அதாவது நம்ம யூரோட டீமன்ஸோட பிக்சர் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கிட்ட சேஃபாக இருந்துக்கோ, இவங்களால் பிளட்டை வந்து ஸ்மெல் பண்ண முடியும், அண்ட் அதே சமயத்தில் டீமன்ஸையும் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சி வச்சிடறா நம்ம டடேராவை. இந்த சைடு நம்ம டேரா வந்து ஃபுல் சேவ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறான். ஏன்னா அவனோட தாடியை வச்சு தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அதனால் ஃபுல் சேவ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்க ஹானா அப்படின்னு வந்து கேட்குறான். இதுக்கு நீ உங்கள்கிட்ட ஒன்றும் அவ்வளோ தாடிலாம் ஒன்றும் இல்லை, நீ இதுக்கு சேவ் பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே, ஐயோ என்னோட ஒய்ஃப் என்னை வந்து பார்த்தீங்கன்னா இன்சல்ட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இப்போதைக்கு இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ அப்படின்னு சொல்லி வெளியே இருக்க மக்களுக்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, அதை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம். அப்புறமேட்டு தான் தெரியுது அவன் நம்ம பையன் எங்கே போயிருக்கான்னு கேட்க, அது அவன் சொல்கிறா, அவன் கொஞ்சம் தூரம் வெளியே நடக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறான்.
அப்புறமேட்டு தான் தெரியுது அவன் எடுத்துகிட்டு வந்த ஒரு கத்தி வந்து தொலைஞ்சிருச்சு. ஐயோ! எவ்வளோ தூரம் போயிருக்கானோ அப்படின்னு தெரியாமல் அப்படி யோசிச்சுட்டு இருக்க, பின்னாடி உடனே ஹானா சரியான டென்ஷனில் கத்தியை வேறு எடுத்துகிட்டு போயிருக்கானா, இங்கே இருக்க ரூல்ஸை பற்றி அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஹீரோவோட கோல் என்னென்னா அவனோட தங்கச்சியை கண்டுபிடிச்சி அவங்களோட அப்பா அம்மா எங்கே இருக்கான்னு கேட்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஒரே ஒரு கொள்கை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட கேட்கணும், எதுக்காக அவனை மட்டும் அந்த வில்லேஜில் விட்டுட்டு அவங்க தங்கச்சியை மட்டும் கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஊரில் நம்ம என்னோட தங்கச்சி எங்கே போய் கண்டுபிடிக்கன்னு கேட்க, அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், உங்களால் டீமன்ஸ் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும்ல. ஸோ நம்ம டேராசான் சொன்னார், கோகமோயரஸ் அப்படிங்கிற கேக்மோயரஸ் அப்படிங்கிற கிளான், அந்த கிளானில் தான் நம்ம ஆசா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. அந்த கிளானில் ஏகப்பட்ட டீமன் வெடல்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி ஆசா கிட்ட என்னோட பிளட்டோட ஸ்மெல்லும் இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி அவனை மேலே வச்சுட்டு சல்லுன்னு பறக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட டோக்கியோவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஸோ செம்மையாக ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இறங்குறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஆசாவோட பிளட்டும் அண்ட் சில டீமன்ஸோட ட்ரேசஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க. இறங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து பார்த்து கவனமாக இருக்கணும். ஏன்னா எந்த இடத்துல டீமன்ஸ் இருந்து வருவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம லெஃப்ட் சொல்ல, உடனே நம்ம இவரு கேட்குறான், எதனால் நீங்கள் டீமன்ஸை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு கேட்க, எங்கள் உலகத்தில் டீமன்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்க மாட்டோம். ஸோ ஒவ்வொரு டீமன்ஸுக்கும் ஒவ்வொரு கிரட்ஜஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ உள்ளே போனதுக்கப்புறம் கார் பார்க்கிங்கில் நம்ம டெடேரா வந்து யாரு கூடயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டும் நம்ம ஹீரோவும் பார்த்துடுறாங்க. இவன் தான் அந்த நம்ம வில்லேஜுக்கு வந்து எல்லாத்தையும் பிறந்து கட்ட ஆரம்பித்தாலும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. அவங்க வில்லேஜை கொண்ட ஞாபகங்கள்லாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஆசா, அதாவது அவரோட தங்கச்சி வரதை பார்த்துட்டு அவங்க வேகமாக ஓடுறப்ப நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டும் ஏதோ சொல்ல பார்க்குறாங்க. அது வந்து ஆசா கிடையாது அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தி எடுத்துகிட்டு வேகமாக ஓடி அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறப்ப டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டடேராவோட டீமன் வந்து அவனை பிடிச்சிருது. பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம டடேரா சொல்ல ஆரம்பிக்கிறான், இதுதான் நம்ம ஆசாவோட போலியான பிளட்டு. ஸோ இந்த பிளட்டை வச்சு தான் உன்னை கண்டுபிடிச்சேன். எனக்கு அப்போவே தெரியும் ஆசா சொன்னால் உன்னோட டீமன்ஸால் பிளட்டை வந்து ட்ரேஸ் பண்ண முடியும்ன்ட்டு. நீங்களே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலான்னு பார்த்துருக்காங்க. பட் அந்த பொறியில் நம்ம ஹீரோ தான் வந்து மாட்டியிருக்கான். அப்புறம் சொல்கிறான், நான் தான் காகிமுறை ஜின்னுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவனோட டீமன்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோனாகவும் மாற முடியும் போல் அதை காமிச்சிருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம டேராசானோ ஹானாசானோ என்ன இவ்வளோ நேரமாக அவனை காணோம், எங்கே போயிருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்ல, அவனால் யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்ம டேரா சொல்ல, அப்புறம் ஹானா சொல்கிறா, அவனால் யாருக்கும் எதுவும் ஆகாது, பட் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு அவனும் சொல்லி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹானா-சான் கிட்ட இருக்க அந்த டாகோட டீமன்ஸை வச்சு நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணிவிட்டு அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டு அந்த டீமனை வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்றா. இன்னொரு சைடு அந்த கேட் டீமன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்க கூகுள் மேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ண முடியும் போல் இந்த டீமனால். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் மேப்பில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஆல் த வே அவங்க டோக்கியோக்கே போயிட்டாங்க. அதை பார்த்தோன்னே ஹானா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா இவ்வளோ நேரத்தில் டோக்கியோக்கே போயிட்டானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுறாங்க 2 பேரும். டேரா வந்து நினைக்கிறான், அவன் என்ன கோல்டோட இங்கே வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து டேராசான் கிட்ட அவனோட கோலை பற்றி சொல்லவே இல்லை. இப்போ புதுசாக கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க கூட ஸ்டே பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் நம்ம காகிமுறை கூட வந்த அடியாளுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமன்ஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. டீமன்ஸை நீங்கள் அங்கே தானே ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டும் திங்க் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட எந்த வெப்பன்ஸும் இல்லை, பட் அவங்க 2 பேரும் டீமன்ஸை ஒழிச்சு தான் வச்சிருக்காங்க. சரி வா என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்பவே அவனோட அடியாளுங்க சொல்கிறாங்க, அங்கேயே நில்லுங்கன்னு சொல்கிறான். பட் அது 2மே லெஃப்ட் அண்ட் ரைட் கேட்காம நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இவனுங்க ஷாக்காயிடுறாங்க, அங்கேயே நில்லுன்னு சொல்கிறல அப்படின்னு சொல்ல, அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. உடனே நம்ம லெஃப்ட் வந்து சொல்கிறா, ஹீரோ நீ அதுக்குள்ளேயே இரு, ஏன்னா இங்கே ஃபைட் நடக்க போகுது, அதுக்குள்ளே இருந்தால் தான் உனக்கு சேஃப்னு சொல்கிறா. இதை பார்த்த உடனே நம்ம காகிமுறை அவனோட கேங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்காயிடுறாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் சொல்கிறத தான் டீமன்ஸ் செய்யும். பட் என்னடா இங்கே டீமன்ஸ் சொல்கிறத மாஸ்டர்ஸ் கேட்டுட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் இப்படி மாட்டிகிட்டு இருக்கான், நீங்கள் என்ன ஃபைட்டுக்கு வரங்கிறீங்க? எப்பயுமே டீமன்ஸ் மாஸ்டரை தானே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டிஸ் பண்ணணும். அதாவது அவங்க ஆபத்தில் இருக்கப்ப அவங்கள காப்பாற்றுறது தான் அவங்களோட முதல் நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் எங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த டீமன்ஸ் வாயிலிருந்து ஏகப்பட்ட கன்ஸ் அண்ட் எல்லாமே வெளியே வருது. பட் அதை வச்சு ஃபயர் பண்ணுறானுங்க. நம்ம லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஸ்க்ராட்ச் கூட ஆகிறது இல்லை. இன்னும் பெரிய பெரிய கன்னெல்லாம் எடுத்து சுட்டு பார்க்குறானுங்க, எதுவுமே ஆக மாட்டேங்குது நம்ம லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும். உடனே ரைட் டீமன் லெஃப்ட் கிட்ட சொல்கிறான், இவங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்குது, இனிமேல் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு அங்கே இருக்க ஒருத்தன் அவனோட டீமனை வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கிறான். ஒரு சின்ன ஆமை மாதிரி இருக்குது. அந்த ஆமை வந்து நம்ம லெஃப்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருது. ஸோ லெஃப்ட்டு மேலே வந்து செம வெயிட்டு போல். இன்னொன்று சின்ன முயல் மாதிரி இருக்குது, ஆனால் அது பவர் ரொம்ப அதிகம் போல். நம்ம ரைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருது. அடிச்சு பொழந்துட்டு இருக்கு நம்ம ரைட்டை. நிறுத்துன்னு சொல்கிறல, என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, லெஃப்ட்டை என்னை வந்து காப்பாற்றுப்பா அப்படின்னு லெஃப்ட் கிட்ட சொல்ல, அங்கே லெஃப்ட்டும் மாட்டிக்கிட்டாங்க, ரைட்டும் மாட்டிக்கிட்டாங்க.
உடனே நம்ம யூரோ திங்க் பண்ணிட்டு இருக்கோம், ஐயோ லெஃப்ட்டு மாட்டிக்கிட்டா ரைட்டும் மாட்டிக்கிட்டா, இந்த பல்லு வேலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை விட்டு என்னால் வெளியும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டை பார்க்குறான். சரி இந்த லைட்டு நம்ம அணைச்சிட்டா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் கையில் இருக்க அந்த கத்தியை வச்சு நம்ம லெஃப்ட்டுக்கு மேலே ஒரு ஆமை இருக்குல்ல, அந்த ஆமாவோட மண்டையில் அடித்தா அதோட கான்சன்ட்ரேஷன் செதறிடுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஆமையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை வச்சு அடிச்சிடுறான். அந்த ஆமையோட கான்சன்ட்ரேஷனும் செதறிடுது, அதோட பவரும் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆயிடுது. வீக்கான அடுத்த வேகத்தில் நம்ம லெஃப்ட்டு உடனே வேகமாக ஓடி வந்து அந்த மீனோட பல்லை உடச்சிட்றா. அந்த மீன் பாவம் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுருது. உடனே நம்ம தப்பிச்ச உடனே அங்கே கீழே கிடக்கிற அந்த கத்தி எடுத்துகிட்டு நம்மளை ரைட் கிட்ட ஒரு கமெண்ட் சொல்கிறான், அங்கே இருக்க லைட்டை உடச்சிரு அப்படின்னு. நம்ம ரைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஃபார்ம் எடுத்து கத்த ஆரம்பிக்குது. கத்துற கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டும் உடஞ்சிருது. அப்போ தான் அங்கேருந்து அடியாளுங்களில் ஒரு டீமன், சின்ன டீமன் சொல்லுது, அவனோட டீமனும் அவனும் ரொம்ப தூரம் போயிட்டாங்க போல், ஏன்னா அவனோட டீமன் ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம டடேரா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கான், இல்லையே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்டரோட இன்ஸ்டிங் அவங்ககிட்ட இருக்குது, அவன் மவுண்டனில் வாழ்ந்தவன், அதனால் அவனை நம்ம குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கப்பவே அந்த இருட்டை நம்ம யூரோ வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு டப்புன்னு நம்ம டடேராவை வெட்டலான்னு பார்க்குறான். அவனை காலை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெட்டியும் போடுறான். பட் வெட்டின வேகத்தில் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டேஜாகவும் பிடிச்சிட்றான். நம்ம யூரோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ திறமையாக இருக்கான் நைட்டில். ஸோ அவனை பிடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோட டீமன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே இருந்த அடியாளுங்க ஆயிடுறானுங்க, டே என்னடா டீமன்ஸ் நீங்கள் உங்களோட மாஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு 2 பேர் ஓடி போகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா எங்கள் மாஸ்டர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் சொல்ல, என்னது முறையாக இப்போ தான் டீமன்ஸ் மாஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்புறதை பார்க்குறேன், எங்கள் டீமன்ஸும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டீமன்ஸை காமிக்கிறாங்க. அந்த 2 டீமன்ஸும் அவனை பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா டீமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்டர்ஸில் நம்பாது போல். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டு இருக்கானுங்க. அண்ட் இன்னொரு சைடு நம்ம யூரோ அந்த கத்தி வச்சுட்டு நம்ம டடேரா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், உன்னோட கிளானில் இருந்து தானே வந்து எங்களோட வில்லேஜ் அட்டாக் பண்ணாங்க, அதாவது அவனோட வில்லேஜ் பேர் ஹிகாசி வில்லேஜ், ஸோ ஹிகாசி வில்லேஜ் நீங்கள் தானே அட்டாக் பண்ணிங்க அப்படின்னு கேட்க உடனே நம்ம டடேரா சொல்கிறான், ஆமாம் நான் சொல்கிறத வச்சு தான், அதாவது நான் கமெண்ட் பண்ணி தான் அவங்க அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு சரியான கோவம் வர ஆரம்பிக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சரி உங்கள்கிட்ட அந்த ஸ்மோக் சிக்னல் டிவைஸ் இருக்கும்ல, அந்த டிவைஸை வச்சு தூரத்தில் இருக்கவங்ககிட்ட பேச முடியுமில்ல அப்படின்னு சொல்ல உடனே நம்ம டடேரா சொல்கிறான், ஆமாம் அந்த மொபைல் ஃபோன் மாதிரி இருக்குமே அதுதானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதை எடுத்து நீ அவளுக்கு கால் பண்ணு, என் தங்கச்சிக்கு கால் பண்ணி அவளை இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி கழுத்தில் கத்தி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. இதோட எபிசோட் 4 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது அனி பற்றின வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆல்ரெடி சொன்ன பண்ணி ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப சின்ன சேனல், ஸோ நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஓகே விவர்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐ எம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.